அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் அப்டேட் முன்னாடி நான் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும். நம்ம டோட்டலாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கான நாள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் மாதிரியே மார்க்கெட்டு இன்னைக்கான நாளில் கொஞ்சம் க்ரீன் சிக்னல் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ரீசனால்னா யூஎஸ் ஈரானோட ஹோப், அதாவது பீஸ் ஹோப் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டைட்டில்னால தான். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த வாரலாம் முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்பி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்தியாவோட ஓவரால் ஃபியர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் விஏஎக்ஸ் 18.4 இன்னைக்கான நாளில் 8.81% டவுன் ஆகி 18.4ல் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த விஏஎக்ஸ் இண்டெக்ஸ் பற்றிலாம் பெருசாக தெரிஞ்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 இல்லை அதுக்கு கீழே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓவரால் மார்க்கெட் ஈஸ் அவுட் ஆன விஷயத்தினால மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $111 பெர் பேரலில் இருந்து 94-96ங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இன்னும் குறையணும், பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஒரு நாள் வாருங்கிறாரு, அடுத்த நாள் பீஸுங்கிறாரு. ஸோ மாறி மாறி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. பட் லெட்ஸ் பி வெரி ஆப்டிமிஸ்டிக். சீக்கிரம் வார் முடியணும், அதுதான் என்னோட இன்டென்ஷன். வார் வந்து நடக்கணும், அது வந்து மார்க்கெட் வந்து விழணும், காசு பார்க்கணுங்கிறது வந்து இன்டென்ஷன் இல்லை. ஸோ அதை தான் நான் ஓவரால் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Q4 ஏர்னிங் ரிசல்ட்ஸு. ஸோ இந்த வாரம் மோஸ்ட்லி வந்து ஐடி செக்டார்ஸு அண்ட் பெரிய பெரிய செக்டார்ஸோட Q4 ரிசல்ட் ஏர்னிங்ஸு. ஆல்ரெடி டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ட்ராப் ஆகிருந்தாலும் பட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெட்டராகவே இருந்துச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் ஸ்டாக்கே ஓவரால் படுத்துருச்சு. வித் தட் நோட் மேஜர் அதர் ஐடி செக்டார்ஸ் லைக் விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐசிஎல் டெக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் இன் 2 to 3 வீக்ஸு. ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஓஹோன்னு இருக்க போகுது. பட் விப்ரோ ஆல்ரெடி வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க, எங்ககிட்ட பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் விப்ரோ கொஞ்சம் டிப் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஐடி செக்டர் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ ரொம்ப கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா ஹச்சிஎல் டெக் வந்து கொஞ்சம் வேல்யூ ட்ராப் ஆனதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கார்பரேட்டில் முக்கியமான அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கியோட கோஃபவுண்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ விச் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 19. இன்னும் ஒரு 3-4 நாளில் அது நடந்துடும். ஸோ கம்பெனி ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ப்ரிடாமினெண்ட்டாக லாஜிஸ்டிக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கம்பெனியோட ஸ்டாக் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்குது. ப்ராஃபிட் பெருசாக பண்ண முடியல, ஏன்னா நிறைய காம்படிஷன் உள்ளே வந்துருச்சு. ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க இன்றைக்கான மார்க்கெட்டில். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் கட் MCLR by 5 BPS. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக பெட்டராக இருக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் ஹெவி கேபெக்ஸு, நிறைய லோன்ஸ் எதிர்த்து ரன் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க் எடுத்தது ஒரு நல்ல மூவ் தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான நாளில் அட்டிப்போடு தம்சம் பண்ணி சென்செக்ஸ் வந்து 1248 பாயிண்ட் வந்து அப்பா இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 7 இயரோட கிளிப் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ பீக் ஆஃப் -1200 வரைக்கும் விழுந்துச்சு. இன்னைக்கு 1200 வரைக்கும் அப்பா இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது, உங்களுக்கே தெரியும். 2 நாள் டவுனு, ஒரு நாள் அப்பு, ஒரு நாள் டவுனு, அடுத்து 3 நாள் அப்பு. எல்லாமே பேஸ்ட் ஆன் அந்த யூஎஸ் ஈரான் வாரம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நெஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் ப்ளஸ் வந்து ஒரு 388 பாயிண்ட் கிட்ட அப்பா இருக்குது. கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும், ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைம் இருக்குது, நம்ம டேட்டா கேப்சர் பண்ணுற டைம்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் 350 to 400ங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவ் மூவ் ஆயிருக்கு. 1.5 to 1.8% கிட்ட ஓவரால் ரேலி இருக்குது. நேற்று மார்க்கெட் க்ளோஸு. ஸோ யூஎஸ் ஈரான் வாரோட பாசிட்டிவ் சிக்னல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. இன்னைக்கான செக்டார் வைஸ் பார்த்துடலாம். ஸோ சென்டிமெண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓவரால் பாசிட்டிவ். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டாருமே அப்பு. ஸோ ஏவியேஷன் +or-4% அப்பு, ஐடி +2 to 3, இன்ஃப்ரா 2 to 4, பேங்கிங் 1 to 2, ஆட்டோ 1 to 2%. ப்ரிடாமினெண்ட்டாக ஐடி செக்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எல்என்டி, அல்ட்ராடெக் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆயிருக்கு. பேங்க் பொறுத்த வரைக்கும் ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க் வந்து அப்பா இருக்குது. ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் M&M வந்து அப்பா இருக்குது. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, டிஃபென்சிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 0.5%. பவர் அண்ட் செக்டர் NTPC பொறுத்த வரைக்கும் NTPC ஸ்டெடியாக கெயின் ஆகிட்டு இருக்கு, 1 to 2% அப்பு. ஆயில் அண்ட் கேஸ் வந்து மிக்ஸ்டு, ஏன்னா ரிலையன்ஸ் வந்து ஸ்டில் அண்டர் ப்ரெஷரு.
ஈவன் அந்த வார் சுச்சுவேஷன் முடிஞ்சா கூட இதெல்லாம் செட்டில் அவுட் ஆகிறதுக்கே 2 to 3 மாசம் ஆயிரும். டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ ஓகே, க்ரூட் ஆயில் ப்ரெஷர் முடிஞ்சோன்னா 4.5% அப்பு. அல்ட்ராடெக் சிமெண்ட் லோ எனர்ஜி காஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸா இருக்கிறதுனால 3.56% அப்பு. எல்என்டி 2.64, அகெயின் இந்த வார் சுச்சுவேஷனோட ரிலீஃப்னால. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் வர்றதுனால எல்லாம் பையிங் மோடுக்கு கிளம்பிட்டாங்க. 2.49% அப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது நல்லது. பஜாஜ் ஃபின்சர்வ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 2.37% அப்பு. என்பிஎஸ்சி ரிகவரி அண்ட் மார்க்கெட்டோட ஓவரால் விஎக்ஸ் இண்டெக்ஸ் ட்ராப் ஆனதுனால இது ஒரு ரீசனாக இன்னைக்கு வந்து அப்பா இருக்கு. ஐசிஐசி பேங்க் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் கெய்னர். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுனால 1.9% அப்பா இருக்கு. ஐசிஐசி பேங்க் பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிக்ளைனு. ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆனாலும் அப்ஸ்ட்ரீமில் இன்னும் எல்லாமே பிரச்சனை அப்படியே இருக்கு. 2.64% டவுனு. பஜாஜ் ஃபின்சர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி இங்கே வந்து அப்புன்னு சொல்லியிருப்பேன், இங்கே வந்து டவுன்னு சொல்லியிருப்பேன். பஜாஜ் ஃபின்சர்வ் வேற, பஜாஜ் ஃபினான்ஸ் வேற. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அவுட்ஃப்ளோஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு, -2.8% டவுனு. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டாரே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் குறிப்பாக இவி செக்டார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாமினண்ட்டாக மற்ற பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, மாருதி சுசுகி வந்து இன்னும் கூட பெட்டராகவே மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணி மூவ் ஆயிருந்திருக்கணும். டாடா மோட்டர்ஸ் வந்து இவி செக்டாரில் ரொம்ப ரேப்பிடாக உள்ள வராங்க. எம்என்டம் அவங்களுமே புஷ் பண்ணுறாங்க, ஹுண்டாய். அண்ட் மாருதி சுசுகி இன்னும் ஸ்பேஸ்க்குள்ளே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரேப்பிடாக புஷ் பண்ணி வரணும். ஸ்விக்கி, எட்டர்னல் பேசிக்காக ஜொமேட்டோவோட ஸ்டார்ஸ் ரெண்டுமே வீக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆயில் ப்ரைஸு, டெலிவரி காஸ்ட்டு, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அண்ட் நிறைய காம்படிஷனால. சோலா ஃபினான்ஸு, என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் அண்ட் ஓவரால் எஃப்ஐஸ் வித்துட்டு போகிறது, இந்த மாதிரி ரீசனால -4.79% அப்பு. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு, ப்ரைவேட் பேங்கிங்கு, லார்ஜ் கேப்பு ஓவரால். அண்ட் இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சஜஸ்டட் அக்யூமுலேஷன் வந்து 1270 to 1300 வரைக்கும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் கோல் வந்து 1400 to 1420 ஈஸியாக போயிடும். இன்ஃபோசிஸ் அகெயின் லார்ஜ் கேப்பு, ஐடி செக்டாரு. இப்போ இருக்க ப்ரைஸ் ரொம்ப அருமையான ப்ரைஸில் இருக்குது. தாராளமாக கண்ணை மூடிட்டு அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஃபார் ஷுர் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் இந்த மாதிரியான மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த Q4 பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருக்கும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டாலரில் ஏர்னிங்ஸ் இருக்குது, தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். என்டிபிசி வந்து கன்சிஸ்டன்ட் கிரெயினராக இருக்குது. ரெனியூபிள் எனர்ஜி, இந்தியாவோட ரெனியூபிள் எனர்ஜி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவசரப்பட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். 300 இந்த ரேஞ்சு கீழே இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 340, 350 வரைக்கும் தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து மார்க்கெட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லோவர் எனர்ஜி காஸ்ட் பேஸ்டு மார்ஜின்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஸ்டாக் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர், பட் ஸ்டில் பொட்டன்ஷியல் டு க்ரோ. அக்யூமுலேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா 10,000, 11,000 ரேஞ்சில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுங்கள். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல அட்ராக்டிவான இதில் தான் இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 36.3 மில்லியனுக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸு, ஸ்பேஸ் செக்டார் இந்த மாதிரியான மல்டிபிள் ஆர்டர்ஸும் பைப்லைனில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரேப்பிடாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் க்ரோ ஆகும்னு சொல்ல மாட்டேன். பட் டிஃபென்ஸ் செக்டாரில் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கான ஸ்டாக்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்கள். டிவிடெண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸ்டாக் டு சிக்லி அவாய்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவாய்டு இப்போவே பண்ணிருங்க சொல்ல. வெயிட் அண்ட் வாட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1200, 1100 இந்த மாதிரி ரேஞ்சு, 1100 அந்த ரேஞ்ச் தொடும்போது தாராளமாக ஸ்டாக் கன்சிடர் பண்ணுங்கள். வார் சுச்சுவேஷன் முடிஞ்சோன்னே பிரமாதமான இதில் போகும். ஸ்விக்கி, எட்டர்னல் இந்த மாதிரியான ஸ்டாக்கை நியர் டேர்முக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கே போய் முடியுன்னே தெரில. அண்ட் மாருதி சுசுகி வந்து வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஈவியில் அவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸும் பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப வலட்டைல் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். விப்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவாய்டுன்னு போட்டது வந்து என்ன ரீசன்னா, இப்போதைக்கு போய் மொத்தமாக விழுந்துட வேண்டாம், ரிசல்ட்ஸ் வரட்டும், ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது உங்களோட ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு பிலோ இருந்துச்சுன்னா
தாராளமாக கோ ஹெட் அண்ட் அக்கம்டேட். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோல்டு சில்வரில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. 1,54,000 பெர் 10 கிராம் ஆஃப் கோல்டு, 2,50,000. பட் குளோபல் மார்க்கெட்டில் இந்த வார் டென்ஷன்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகும்போது கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூபி 93.39, ஃபார் ஷோர் 93-94ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இதே சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 2 ஸ்டாக் நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணணும் இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா. இண்டிகோ, ஏன்னா ஆயில் ப்ரைஸ் இன்னும் விழுந்துச்சுன்னா இண்டிகோ வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 4% கிட்ட அப் இருக்குது, நாளைக்கும் ஒரு 4-3% அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் டெக்னிக்கலி ரொம்ப நல்ல செட்டப்ஸில் இருக்குது. ஸோ அது க்ரோ ஆகும், மார்க்கெட்டுமே நிறைய அட்டென்ஷன் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கன்சிஸ்டண்ட்டாக நிஃப்டியை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ 1,280 இந்த மாதிரி இதில் வெரி சப்போர்ட் ஃபேஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.